அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பொள்ளாச்சி ரோடுங்க. பொள்ளாச்சி ரோடு டு தாராபுரம் கோவிந்தூர் சைட்டுங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் நடுறதெல்லாம் காமிச்சிருந்தோம். எவ்வளோ நீட்டாக வந்து இந்த ஓனர்ஸ் வந்து இந்த இடத்த மட்டம் அடிச்சிருக்காங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலை அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. நாங்களும் அதே மாதிரி வேலையை நீட்டாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேலை ஆளுகளெல்லாம் நல்லா செலக்ட் பண்ணி தாட்டி விட்டோம். இது வந்து 3 மெத்தடுங்க. 3 மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 3 மெத்தடை அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், 1 கம்பி வேலி சைடு, கிளவர சைடு ஃபுல்லாமே கம்பி வேலிங்க. வடவரம் ஃபுல்லாமே ரெடிமேட் காம்பவுண்டுங்க. மறுபடியும் மேவரம் ரெடிமேட் காம்பவுண்டுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 10 அடி போஸ்ட்டுங்க. 10 அடியில் 3 அடிக்கு காங்கிரீட் போட்டு மேலே 1 அடிக்கு வந்து மண்ணை தள்ளி அதில் கம்பி வேலை போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது எதனால் போடுறாங்கன்னா சைட்டை வந்து மறைக்காமல் ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. நாங்களும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெடிமேட் காம்பவுண்டு போடுறனால உங்களுக்கு 3 பெனிஃபிட்டுங்க. ஒன்று வந்து காஸ்ட் வைஸ் கம்மிங்க. இந்த 450 அடிக்கு நம்ம ஹாலோ பிளாக்கோ செங்கலோ நம்ம போட்டு கட்டினான்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் குறையாமல் வருங்க. 10 லட்சத்துக்கு ஜாஸ்தியாக வரும். ஒன்று அந்த இதுலேருந்து தப்பிச்சு நம்ம ரெடிமேட் காம்பவுண்ட் போட்டுக்கலாம். ஒன்று ரெண்டாவது வந்து டைமிங் வந்து 8 நாளில் இந்த வேலையை முடிச்சாச்சு. 450 அடி வந்து வேலையை முடிச்சாச்சு. 3 ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. வேறு ஏதாவது பர்பஸ்ஸு நம்ம ஃப்யூச்சரில் 10 வருஷம் 20 வருஷம் கழித்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சினாலும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 3 பெனிஃபிட்டுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற இடம் கோயம்புத்தூர், திருப்பூர், தாராபுரம், ஈரோடு இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்ஜினியர்ஸு ப்ரொமோட்டர்ஸ் ரொம்ப லைக் பண்ணி ரெடிமேட் காம்பவுண்ட் போட்டுட்ருக்காங்க. இதில் 2-3 டைப் இருக்குங்க. இந்த 2-3 டைப்பை நான் சொல்லிக்கிறேன், கேட்டுக்குங்க. தமிழ்நாடு ஃபுல்லாமே 1.5 inch திக்னஸ் ஸ்லாப் தான் போடுவாங்க. நம்ம 2 inch ஸ்லாப் போடுறோம். எதனால்னா எவ்வளோ பள்ளம் பாருங்கள். நான் நிற்கிற இடம் வந்து வீடியோ எடுத்த இடம் வந்து 5 அடி பள்ளங்க. 5 அடி பள்ளத்தில் வந்து நம்ம காம்பவுண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பள்ளத்துக்கு வந்தாச்சு. இது மேடு பகுதி. பள்ளத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாக வந்து வயல் ஏரியாங்க. வயல் ஏரியா வந்து ஈரமாக இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாமே மண்ணை கொட்டி ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்னர் டபுள் போஸ்ட் கொடுக்கணுங்க. கார்னர் டபுள் போஸ்ட் கொடுக்கணுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பேக் சைடு வந்து எடுத்தாச்சு. பேக் சைடில் என்ன கரெக்டாக பண்ணணுன்னா போஸ்ட்டு பேக்கிங் கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்லாப் டு ஸ்லாப் பேக்கிங் கொடுத்துடும். எல்லாமே ஜல்லி பீஸ் வச்சு லாக் பண்ணி நம்ம ஸ்லாப் டு ஸ்லாப் பேக்கிங் கொடுக்குறோம். பிக் ஸ்லாப்புங்க. இந்த 2 ஸ்லாப் வந்து நாங்கள் 4 ஸ்லாப்பு பிக் ஸ்லாப் போட சொன்னோம். அவங்க வந்து ரேட் வைஸில் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம 2 ஸ்லாப்பை வந்து பிக் ஸ்லாப் கொடுத்து 2 ஸ்லாப் நார்மல் ஸ்லாப் கொடுத்துருக்கோம். அதனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது. இதுவே வந்து நம்மளுக்கு 4 ஸ்லாப்பு நம்ம பிக் ஸ்லாப் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாப் வந்து பிக் ஸ்லாப் கொடுத்தோன்னா நல்லா இருந்திருக்குங்க. அவங்க 2 ஸ்லாப் போதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம வேலையை முடிச்சு கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பள்ளங்கன்னு. இது மண் போடும்போது நம்ம வீடியோ எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், 4 அடி பள்ளங்க. அது கீழே 1 அடி இருக்குதுங்க. 5 அடி பள்ளத்தில் வந்து நம்ம கிராவல் ஃபில் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. போஸ்ட் காங்கிரீட் போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்ன அட்வான்டேஜுங்க, இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருக்குங்க. ஆனால் நாங்கள் வந்து ரெடிமேட் காம்பவுண்டில் 8 நாளில் வேலை முடிச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன், கேட்டுங்க. எல்லா இடத்துல ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் நம்ம 8 போஸ்ட்டு காங்கிரீட் போடுறோம். ஆனால் இதில் வந்து அப்படி போடலைங்க. நம்ம 5 போஸ்ட்டுக்கு தான் நம்ம ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணி போடுறோம். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னுட்டு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அதுவும் வந்து சார்கிட்ட கன்சல்டிங் பண்ணி நம்ம லேண்ட் ஓனர்கிட்ட கன்சல்டிங் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். லேபர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்குங்க, தப்பு இல்லை. இருந்தாலும் லைஃப் லாங்கு நல்லா இருக்கிற இடம் நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு. காரணக்கான நம்ம டபுள் போஸ்ட்டும் கொடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் காட்டிக்கிறேன். 450 அடிங்க. 450 அடிக்கு பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க.
ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பேக்கிங் கொடுக்கணும், ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் பேக்கிங் கொடுக்கறனால தான் ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. இந்த மாதிரி சைட் இருந்தால் கால் பண்ணுங்கள். அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.